ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. காத்வம்ரகாட்சி விபஜஸ்வ சுதாமிமாமி த்யாரூடராக விவசன் அபியாச்சதோ முனே விஸ்வஸ்யதே மயி கதம் குலடாஸ்மி தைத்யாகா இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதானீகி. நாராயணியத்தினுடைய 29வது தசகத்திலே பகவான் உயர்ந்த மோகனாவதாரத்தை எடுத்து, அதாவது பெண் வேஷம் தரிச்சுண்டு அசுரர்கள் எல்லாரையும் மயக்கி அவர்களிடத்திலேருந்து அந்த அமிர்த கலசத்தை வாங்கறதுக்காக தான் ஆச்சரியமாக ஒரு நடைய நடந்துண்டு தன்னுடைய நடையழக காமிச்சுண்டு வரான்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மோகனாவதாரம் எடுத்த ரூபத்தை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாரும் மயங்கி போய் தங்களிடத்துல அமிர்தம் இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசத்தையே கீழே வச்சுட்டு நேர மோகனாவதாரம் எடுத்த குருவாயூரப்பா உன்னிடத்துல வந்து பேச ஆரம்பிச்சா. இவ்வளவு சௌந்தரியவதியாக இருக்கக்கூடிய நீங்க யாரு? எந்த ஊர்ல இருந்து வரேள்? பார்க்கடலை இவ்வளவு நாளா நாங்க கடையிறமே, இந்த இடத்துல உங்களை பார்த்ததே இல்லையே. இதுல தோன்றின மகாலட்சுமியை விட சௌந்தரியவதியாக இருக்கக்கூடிய நீங்க யாருன்னு அமிர்த கலசத்தையே மறந்து உன் பின்னாடி அவ எல்லாரும் வர ஆரம்பிச்சா. நீ என்ன பண்ண? இந்த அமிர்த கலசத்தை நீ கையில கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணி நீங்கள்லாம் யாரு, எதுக்காக இங்க கூடி இருக்கேன்னு கேட்ட. அப்ப குருவாயூரப்பா அப்பத்தான் அவளுக்கு அமிர்த கலசத்தினுடைய ஞாபகம் வந்தது. வேகமா ஓடினா அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து மோகனாவதாரம் எடுத்த உன் கையிலேயே கொடுத்துட்டா. நீ அதை வாங்கறதுக்கு பயப்படுவது போல நாடகமாடி, இது என்ன திடீர்னு என் கையில ஒரு குடத்தை கொண்டு வந்து கொடுக்கிறேள, இதை எப்படி வாங்கறது? அம்மா, இதுல ஒரு பெரிய அமிர்தம் இருக்கு, இதை எங்களுக்குள்ள பங்கிட்டு கொடுக்கறதுக்காக நாங்க இதை தன்வந்திரி சுவாமி கிட்டே இருந்து பிடிங்கிட்டு வந்தோம். ஆனா அதனால எங்களுக்கே ஒரு சச்சரவு குழப்பம் ஆரம்பிச்சுடுத்து. இப்போ உன்னை பார்த்த அப்புறம் இந்த குழப்பம் நீங்க எடுத்து எங்களை வரிசையா உட்கார வச்சு இத உன் கையாலேயே நீ விநியோகம் பண்ணணும், உன்னுடைய கையால இதை சாப்பிடறதுக்கு நாங்க பெருமையை அடையிறோம்னு குருவாயூரப்பா உன்னுடைய திட்டப்படி அமிர்த கலசமானது உன் கையில வந்தது. அப்ப நீ என்ன பண்ண? இந்த கலசத்தை நீங்களே பின்னாடி வச்சுக்கோங்க, எங்கிட்டக்க வேண்டாம். ஏன்னா என்ன அதிகமாக அழக பார்த்து என்ன நம்பாதீங்க. நான் யார் தெரியுமா? விஸ்வஸ்யதே மயி கதம் குலடாஸ்மி தைத்யாகா இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதான் அதானீகி. என்ன நம்பாதீங்க, நான் நல்ல வம்சத்தை சேர்ந்தவளே கிடையாது. என்னிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம். அப்புறம் என்கிட்ட நீங்க கொடுத்தா வீணா ஏமாந்து போய் நிப்பேள். செவ்வை சூடுவார் சொன்னார், அன்னமென நின்றவள் அடித்தல் இறைஞ்சி இன்னமுதம் நல்குதி எமக்கென அளித்தார். அறியாமையினாலே என்கிட்ட கொடுக்கிறேள், நான் ஏமாத்திடுவேன். நம்ப தகுந்த ஒரு பெண் இல்ல, நான் நல்ல பெண்ணும் இல்ல, அதனால என்ன நம்பி கொடுக்காதீங்க, நீங்களே பங்கிட்டுக்கோங்கன்னு நீ அவகிட்ட கொடுத்த. குருவாயூரப்பா உன்னுடைய மாயம் இருக்கே, இத நீ சொன்ன உடனேயே அவர்களுக்கு உன் பேர்ல 100% நம்பிக்கை வந்துருது. யாராவது ஒருத்தர் வந்து நான் நல்லவ இல்ல, என்ன நம்பினா இது சரியா உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாளா? அதனால கண்டிப்பா இவ கையாலத்தான் நம்ம இந்த அமிர்தத்தை சாப்பிடணும்னு உன்னை வேண்ட ஆரம்பிச்சா, உன்னை கெஞ்ச ஆரம்பிச்சா. அந்த பேச்சால அவர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுத்தையாமேன்னு 29வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, மான்விழி மடவாய் இந்த மாபெரும் அமுதல் தன்னை தேனென எமக்கு பங்கு போட்டு நீ தருவாய் என்ன ஊனமில் அசுரர் கேட்க நான் ஒரு மடமை என்றானும் திறத்தால் சொல்ல அவர் மிக ஆசை கொண்டாரன்றோ. குருவாயூரப்பா இந்த சரித்திரம் சத்தியமா? அமிர்த கலசத்தை கையில வாங்கிட்டு நீதான் அவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தனும்னு வற்புறுத்தலாமேன்னு முடிச்சு 29வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்துல குருவாயூரப்பா நீ பங்கிட ஆரம்பிச்சையாமேன்னு தொடர்றாரு நாராயண பட்டத்திரி. அதற்குள்
நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் என்னன்னு எல்லாரும் ஒரு ஆவலா இருக்கோம். திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் வேலூரில் அமைந்திருக்கக்கூடிய கலாஸ் பாண்டுரங்க சுவாமி திருக்கோயிலில் அவருடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வேலூர் நகராட்சி அலுவலகத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை இது நாம் அடைந்து விட்டோம். உயர்ந்த கோபுரமானது நம்மை வரவேற்கின்றது. ஒருபுறம் தமிழ்நாட்டு பாணியிலே அமைந்திருக்கக்கூடிய 5 கலசங்கள், 3 நிலைகளை கொண்ட ஒரு கோபுரம், அதிலே பாண்டுரங்கன் சிற்ப வடிவத்திலே காட்சியளித்து நம்மை வரவேற்கின்றான். மற்றொரு புறத்திலே, அதாவது அந்த பாண்டுரங்கனுடைய சன்னதி விமானமாக வட இந்திய பாணியிலே பண்டரிபுரத்திலே எவ்வாறு கோபுரமானது அடுக்கடுக்காக மிகவும் அழகான கலசத்துடன் அமைந்திருக்குமோ அதே போன்று இங்கும் அடுக்கடுக்காக கலசத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய 2 கோபுரங்களையும் தரிசித்துக் கொண்டு நாம் உள்ளே நுழைகின்றோம். உள்ளே ஏக்நாத், துகாராம் இருவரும் துவாரபாலகர்களாக நம்மை கையிலே தம்புரா சப்பலா கட்டையுடன் நாம சங்கீர்த்தன திருக்கோலத்திலே ஏதோ வரவேற்று விட்டார்கள். அழகாக சிறிய மண்டபம், பலவிதமான தூண்கள் பளபளப்பாக இங்கு அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே பாண்டுரங்கனுடைய ஒரு படத்தையும் தரிசிக்கின்றோம். தலவரலாறு கூறுகின்றது, பஜனை மடமாக இருந்தது ஒரு காலத்திலே திருக்கோயிலாக இப்போது உருவெடுத்து நாம் தரிசிக்கும்படியாக அமைந்துள்ளது. கருட பகவான் நின்ற திருக்கோலத்திலே அனைத்து வைஷ்ணவ ஆலயங்களிலும் இருப்பது போல கையை கூப்பிக் கொண்டு அழகாக நமக்கு தரிசனத்தை அளிக்கக்கூடிய ஒரு காட்சி. அவரை நாம் கடந்தோமே ஆனால் இதோ சிறிய திருவடியான ஆஞ்சநேயன் ராமபக்தனாக நின்ற திருக்கோலத்திலே இத்திருக்கோயிலிலே துளசி மாலைகளை சாற்றிக் கொண்டு கையை குவித்துக் கொண்டு தரிசனம் அளிக்கின்றான். லட்சம் ஆவர்த்திக்கு மேல் பக்தர்களால் எழுதப்பட்ட ஸ்ரீராம ஜெயம் இவனோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக தலவரலாறு கூறுகின்றது. ஆஞ்சநேயருடைய சிரசுக்கு மேல் நீண்ட வாலில் மணியோடு ராமபக்த சிகாமணியாக காட்சியளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த திருக்கோயிலிலே நாம் பாண்டுரங்கன் உற்சவமூர்த்தியினுடைய ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தையும் அடைய துவங்கிவிட்டோம். சிறிய மூர்த்தி ருக்மாயு சமேதனான பாண்டுரங்கன் இங்கு மூலவராக எழுந்தருளி இருந்தாலும் உற்சவரானவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேதராஜன் என்ற திருநாமத்துடன் பாண்டுரங்கன் இங்கு காட்சியளித்து தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். மும்மூர்த்திகளுக்காக காட்சியளித்த இந்த சொரூபமானது படைக்கும் பிரமன் விடையேறும் ஈசனோடு பார்க்கடல் பரமனையும் பாண்டுரங்கனாய் பாலாறு பாயும் வேலை மாநகரில் வேதராஜனை வேண்டி நான் கைதொழுதேனே என்று தலவரலாறான பாடலும் இந்த உற்சவமூர்த்தியை புகழ்கின்றது. உயர்ந்த தாமரை பீடம், நின்ற திருக்கோலம், சாந்தமான ஒரு திருமுகம், ஆக நேரே சென்றால் கூட நாம் தரிசிக்க முடியாத அளவுக்கு திருமுக தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். கல்பதித்த திருமண் காப்பு, திறந்த கண்கள், புன்சிரிப்பான அழகிய சிரித்த முகம், முத்து மாலையை வக்ஷஸ்தலத்திலே தான் சார்த்திக் கொண்டு பட்டு வஸ்திரங்களை தான் தரித்துக் கொண்டு சதுர்புஜங்களிலே 2 திருக்கைகளில் சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு மற்ற 2 திருக்கரமும் அபயகஸ்தமாகவும் கடியஸ்தமாகவும் நமக்கு திவ்ய சேவையை அளிக்க பூமாலைகளை சார்த்திக் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய உற்சவமூர்த்தி ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே பூமாலைகளோடும் மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே தானும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக பாண்டுரங்க மூர்த்தியானவர் வேதராஜனாக திவ்யமான ஹாரத்தியோடு நமக்கு காட்சி அளிக்க அந்த திவ்ய தரிசனத்தோடு இதோ குருவாயூருக்கு நாராயண பட்டத்திரி 29வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை துவக்கக்கூடிய அழகுக்கு நாம் திரும்பிவிட்டோம். அவரும் குருவாயூரப்பா மோதத் சுதாத் கலசமேஷு ததத் சுசாத்வமோ துசேஷ்டிதமோ மம சகத்வமிதி ப்ருவானா பங்கி பிரபேத விநிவேசித தேவதைத்யா லீலா விலாச கதிபிகே சமதா சுதந்தம். குருவாயூரப்பா, மோகனாவதார வேஷம் போட்டுண்ட உன்னிடத்துல அமிர்த கலசத்தை கொடுத்து அடங்கி போயிட்டா அசுரர்கள் எல்லாம். நாங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோன்னு எல்லாரும் வரிசையா உட்கார்ந்தாளாம். நீ என்ன பண்ண? அசுரர்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் அழகா உட்கார வச்ச, இன்னொரு பக்கம் தேவர்களுக்கெல்லாம் நீ ஒரு கஞ்சாட காமிச்ச.
நீங்களும் இந்திரன் உள்பட மொத்த பேரும் தனி வரிசையாக அந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி தேவர்களை ஒரு புறமும் அசுரர்களை ஒரு புறமுமாக அழகா உட்கார வச்சு அந்த சுத்தமான ஒரு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக மாயா சொரூபியாக நீ கிளம்பினியாமே. மோதாத் சுதாத் கலசமே சுததத் சுசத்வம். செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்தில் அழகா சொன்னார். மன்னமுனர் என்றவள் வழங்கு மொழி கேலாம் இன்னமது போல நீ எம்பு மொழி எம்மை பன்னு குருவானவர் பணித்த மொழி என்றோ சொன்ன செயல் செய்குதோ என தொழுது சொன்னார். குருவாயிரப்பா, கைய கூப்பிண்ட அசுரர்கள் எல்லாம் பரம வினயத்தோட நீ என்ன சொல்றையோ சரி, எங்களுக்கு எவ்வளவு பாகத்தை ஒரு சொட்டு அமிர்தத்தை கொடுத்தா கூட நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்ல, நீ என்ன பண்ண, மாயத்தனத்தினால ஒரு பக்கம் அசுரர்கள் பக்கமா திரும்பி நீ அமிர்தத்தையா போட்ட. குருவாயிரப்பா, அமிர்தத்தை கொடுக்கல. அவர்கள் உன்னை பார்த்துட்டே இருக்கச்சே அவர்களை மயக்கிற மாதிரி ஒரு புன்சிரிப்பு நீ சிரிச்ச. பங்கி பிரபேத பனிவேசித தேவதைத்யா லீலா விலாச கதிபிகே சமதா சுதம் தாம். அந்த புன்சிரிப்பை பார்த்து அத்தனை பேரும் மயங்கி, குருவாயிரப்பா, தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கலன்றதே அவளுக்கு தெரியல. உன்னையே அவ பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல நீ சடால்னு தேவதைகள் பக்கம் திரும்பி அங்க இங்க வேடிக்கை பார்க்காதீங்க, அமிர்தத்தை கொடுக்கிறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு தேவதைகளுக்கு ஒரு கரண்டி அமிர்தம் போடுவேன். மறுபடியும் அசுரால் பக்கமா திரும்புவேன். அவன் எதிர்கோஷ்டியில இருக்க பார்த்து நீ அழகா லாவகமா ஒரு சிரிப்பு சிரிப்ப. அதுல மயங்கி அவன் அமிர்தத்தை கேட்கணும்ன்றதையே மறந்துடுவான். இப்படி தேவர்களுக்கு அழகாக அமிர்தத்தை பங்கிட்டும் அசுரர்களை ஏமாத்தையும் உன்னுடைய மோகனாவதார ரூபத்துல இந்த ஒரு அமிர்த பங்கீட ஆச்சரியமா மாயத்தனமா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு 29வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பாண்டுரங்கன் கோயிலில் உள்ள காமாட்சி அம்மன், சுதர்சனாழ்வார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண